Pleasant morning, students. Now we are going to listen and enjoy the short story When Instinct Works. In our 8th standard English book, unit 5 as a supplementary. The original title is The Black Beauty, which was given by the story writer Anaswell. Anaswell was a famous English classic writer. She wrote this story at the period of 1870 to 73. The Black Beauty is the name of a wise, strong, beautiful black horse. And as well talks about sympathy, kindness, and understanding in the treatment of horses. This story originally meant for those who took care of the horses. In that period, people used the cars to travel. The cars mostly pulled by the horses. Anaswell ஒரு ஆங்கில புகழ்பெற்ற சிறுவர் சிறுகதை எழுத்தாளர். அவர் கருப்பழகு த பிளாக் பியூட்டி என்கிற இந்த கதையை 1870 முதல் 73 காலகட்டங்களில் எழுதியிருக்கிறார். அந்த காலகட்டங்களில் மக்கள் பெரும்பாலும் ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு வண்டிகளை பயன்படுத்தினார்கள். குதிரை வண்டிகள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்டன. த பிளாக் பியூட்டி என்ற கதையானது ஒரு அறிவுள்ள, வலிமையான, அழகான கருப்பு குதிரை பற்றிய கதை. Let us see what the story is. This story starts in a European village farmhouse at 1870. The four main characters are the master, mistress, John, and the Black Beauty. Master, the horse owner; mistress, master's wife; John, a servant who took care of the Black Beauty, and the black horse. The Black Beauty tells the stories as a narrator of its own. இந்த கதையானது 1870களிலே ஒரு ஐரோப்பிய கிராமத்து பண்ணை வீட்டில் ஆரம்பிக்கிறது. இதில் 4 முக்கிய கதாபாத்திரங்கள் உள்ளன. 1 மாஸ்டர், முதலாளி; 2 முதலாளியின் மனைவி மிஸ்ட்ரஸ்; 3வது ஜான், வேலையாள், அந்த குதிரையை பராமரிக்கும் பணியாளர்; இறுதியாக அந்த கருப்பு குதிரை. இந்த கருப்பு குதிரையானது இந்த கதையை ஒரு கதை சொல்வராக வர்ணிக்கிறது. Let us listen what the Black Beauty tells as its own words. One fine morning in the autumn, my master had to go on a long journey. John harnessed me to the new cart. I liked to pull the cart as it was very light and the big wheels rolled along so smoothly. It was about to rain. The weather was very windy and the dry leaves blew across the road. Master, John, and I went along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. The river banks were fairly high, so the bridge, instead of rising in the arc over the bridge, went across just level. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. There were good sturdy rails on both sides of the bridge, so the people were not afraid to cross the river. ஐரோப்பாவில் இலையுதிர் காலத்தில் ஒரு நாள் காலையில் எனது உரிமையாளர் வியாபாரத்திற்காக வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. ஆட்டம், the season between monsoon and the winter in Europe. ஐரோப்பாவில் மழை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இலையுதிர் காலம், ஆட்டம். இதன் மற்றொரு பெயர் ஃபால். மரங்கள் தனது இலையை உதிர்ப்பதால் ஃபால் என்று அழைக்கப்படுகிறது. September, October, November, the 3 months are called autumn. ஜான் என்னை புதிதாக வாங்கப்பட்ட வண்டியின் சேனத்தில் பூட்டினார். அந்த வண்டி மிகவும் லேசானதாகவும் பெரிய சக்கரங்கள் சாலையில் வழுவழித்து ஓடினாலும் அதை இழுப்பதற்கு எனக்கு பிடித்திருந்தது. காலநிலை மழை வரும் போல இருந்தது. நல்ல காற்று வீசியதால் மரத்திலிருந்து கீழே விழுந்த காய்ந்த இலைச்செடிகள் சாலையின் குறுக்காக பறந்து ஓடின. எனது உரிமையாளர் ஜான் மற்றும் நான் மூவரும் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தோம். எதுவரை என்றால்
தாழ்வான மரப்பாலத்தின் நுழைவாயில் உள்ள சுங்கவரி கட்டண சாலையை அடையும் வரை. அந்த ஆற்றின் கரைகள் இருபுறமும் நல்ல உயரமாக காணப்பட்டதால் மரப்பாலமானது ஆற்றின் குறுக்கே உயரமாக வளைவாக அமைக்கப்படாமல் ஆற்றின் இரு சமதளமாக சமநிலையில் அமைக்கப்பட்டிருந்தன. ஆறு முழுவதும் நீர் நிறைந்து ஓடினாலும் அந்த மரப்பாலத்தின் அடிமட்டத்தையே நீரானது தொடுபளவிற்கு இருந்தது. அந்த ஆற்றின் கரையின் இருபுறமும் பாலத்தின் மேல் நல்ல வலுவான பிடிமான கட்டைகள் இருந்ததால் மக்கள் அந்த ஆற்றின் பாலத்தின் வழியாக ஆற்றை கடப்பதற்கு பயப்படாமல் சென்று கொண்டிருந்தனர். The man at the tollgate said that the river was rising fast. He feared it would be a bad night. Many of the fields were already under water. In one low part of the road, the water was halfway up to my knees. But the cart was so good and master drove gently, so it did not matter. When we got into the town, I had a good wait. My master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. சுங்குவரி சாலையில் இருந்த மனிதர் ஆற்றின் நீர்நிலை மிகவும் வேகமாக அதிகரிப்பதாகவும் அன்றைய இரவு மிகவும் மோசமாக இருக்கக்கூடும் என்றும் கவலைப்பட்டார். ஏற்கனவே நிறைய நிலங்கள் நீரில் மூழ்கியிருந்தன. சாலையின் தாழ்வான ஒரு பகுதியிலே தண்ணீரானது எனது முட்டியளவிற்கு இருந்தது. ஆனால் வண்டி நல்ல நிலைமையில் இருந்ததாலும் எனது உரிமையாளர் என்னை நன்றாக ஓட்டியதாலும் அது ஒரு பொருட்டாக எனக்கு படவில்லை. By then the wind was much stronger and I heard master said to John that he had never been out in such a bad storm. We went through a wood where great branches were swaying about like twigs and the wind made a terrible rushing sound. I wish we were out of this wood, said my master. Yes, sir, replied John. I hope no branches fall down on us, master said. The words hardly out of his mouth when there was a groan and splitting sound. Then a oak tree that had been torn up by roots came crashing down and fell right across the road in front of us. நாங்கள் கிளம்பிய போது மிகவும் காற்று பலமாக வீசியது. தான் எப்பொழுதும் இத்தகைய மோசமான புயற்காற்றில் ஒருபோதும் வெளியேறுவதில்லை என்று உரிமையாளர் ஜானிடம் சொன்னார். நாங்கள் இருபுறமும் மரங்கள் அடைந்த ஒரு காட்டுப்பகுதியை சிறிய காட்டுப்பகுதியை கடக்க வேண்டியிருந்தது. அங்கே மரங்களின் பெரிய கிளைகள் எல்லாம் ஒரு சிறிய குச்சிகளைப் போல் காற்றில் வேகமாக அசைந்து ஆடின. காற்று மிகப்பெரிய ஊழிச்சத்தத்தை ஏற்படுத்தியது. நாம் இந்த பகுதியை கடந்திருக்க வேண்டும் என்று உரிமையாளர் சொன்னார். ஆமாம் ஐயா என்று ஜான் மறுமொழி கூறினார். நம் மீது மரக்கிளைகள் விழாமல் இருக்கக்கூடும் என்று நம்புகிறேன் என்று உரிமையாளர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே காதை பிளக்கும் சத்தம் ஒன்று கேட்டது. அப்பொழுது ஒரு பெரிய கருவாலி மரம் வேரோடு விழுந்து வண்டியின் முன்பே சாலையின் குறுக்காக விழுந்தது. I will never say I was not frightened of. I stopped, still trembling. Of course, I did not turn around and ran away. I was not brought up like that. John jumped out and in a moment was standing by my head. He held my bridle and calmed my nerves. That was close. What shall we do now? Asked my master. Well, sir, we can't drive over this big tree and we can't get around it. We must go back to the footpath place. Then it will take about 6 miles to get the wooden bridge again. It will make us late, but the black beauty is fresh. He replied. This happened sometimes when the river was flooding, so my master did not stop. மரங்கள் விழுந்த அதிர்ச்சியில் நான் பயப்படவில்லை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இன்னமும் எனது தோல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் நான் திரும்பவும் இல்லை, அதை விட்டு ஓடவும் இல்லை. ஏனென்றால் அவ்வாறு நான் வளர்க்கப்படவில்லை. ஜான் வண்டியிலிருந்து குதித்து எனது தலைக்கு அருகே வந்தார். எனது கடிவாளத்தை பிடித்து என்னை அமைதிப்படுத்தினான். வழி மூடிவிட்டது, இப்போது நாம் என்ன செய்வது என்று உரிமையாளர் கேட்டார். நல்லது ஐயா, இந்த பெரிய மரத்தை நாம் கடந்து செல்ல முடியாது, சுற்றியும் செல்ல முடியாது. திரும்பவும் நாம் 4
வழி குறுக்கு சாலைக்கு செல்ல வேண்டும். மீண்டும் நாம் மரப்பாலத்தை அடைவதற்கு 6 மைல் ஆகும். இது நம்மை தாமதப்படுத்தும். இருந்தாலும் கூட நமது பிளாக் பியூட்டி குதிரை புத்துணர்வோடு இருக்கிறது என்று பதிலளித்தான் ஜான். We were going along at a good speed, but the moment my feet touched the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. I dare not go forward. I made a dead stop. Go on, beauty, said my master, and gave me a touch of the whip, but I dare not move. He gave me a sharp snap of the whip. I jumped, I dare not go forward. There is something wrong, sir, said John. He got up from the couch and came to my head. He took hold of my bridle. He tried to lead me forward. Come on, beauty, what's the matter? Just then, the other man at the toll gate on the other side ran out, flashing a torch like a madman. Hoi, 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 stop, stop, he cried. What's the matter? Shouted my master. The bridge is broken in the middle. Part of it has been carried away by the flood. If you come any further, you will be in the river, he said. Thank God, said my master. You are really a beauty, said John. He took hold of my bridle and gently turned me around. Of course, I couldn't tell him what the problem was, but I felt very well that the bridge was not safe. நாங்கள் மரப்பாலத்தை அடையும் வரை நான் நல்ல வேகத்தில் வண்டியை எடுத்துச் சென்றேன். மரப்பாலத்தின் முதல் பகுதி என தொட்டபோது எனது பாதங்கள் மேற்கொண்டு நகரவில்லை. ஏதோ தவறாக நினைக்கப்பட்டது. எனவே நான் மேற்கொண்டு செல்ல துணியவில்லை. நிலையாக அந்த இடத்திலே நின்றேன். எனது உரிமையாளர் மேலே செல் என்று சொல்லிவாறு அடித்து விரட்டும் குச்சினால் என்னை தொட்டார். ஆனால் நான் நகரவில்லை. எனவே அவர் சவுக்கினால் சுளீர் என்று என் முதுகில் அடித்தார். ஆனாலும் கூட நின்ற இடத்தில் நான் குதித்தேன். நகர முயற்சிக்கவில்லை. ஏதோ தவறாக படுகிறது ஐயா என்று சொல்லியவாறு ஜான் வண்டியிலிருந்து குதித்து எனது தலைக்கு அருகே வந்தான். எனது கடிவாளத்தை பிடித்தபடி என்னை முன்னதாக மேற்கொண்டு இழுத்துச் செல்ல முயற்சித்தான். வா பியூட்டி, என்ன விஷயம் என்று கேட்டவாறு என்னை முன்னே இழுக்க பாலத்தின் மறுமுனையில் இருந்த சுங்கோரிச்சாலையில் இருந்த மனிதன் வெளியே ஓடி வந்து அவன் கையில் இருந்த கைவிளக்கினால் வைத்தியக்காரனைப் போல மேலே போய் வெளிச்சத்தை காட்டினான். ஏய், அங்கே நில்லுங்கள் என்று அவன் கத்தினான். என்ன விஷயம் என்று உரிமையாளர் இங்கிருந்து கத்தி கேட்டார். பாலம் நடுவில் உடைந்து விட்டது. அதனுடைய ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் சென்று விட்டது. நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி வர விரும்பினால் ஆற்றில்தான் முழுக வேண்டியிருக்கும் என்று அவன் கத்தினான். நன்றி கடவுளே என்று எனது உரிமையாளர் சொன்னார். உண்மையிலே நீ ஒரு அழுதான் என்று சொல்லியவாறு ஜான் எனது கடிவாளத்தை முழுதாக படுத்தபடி பின்னே நோக்கி திருப்பினான். இருந்தாலும் கூட என்ன பிரச்சனை என்று என்னால் அவனிடம் சொல்ல முடியவில்லை. என்றாலும் கூட அந்த மரப்பாலம் பாதுகாப்பானதாக படவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound on the soft, wet road. Master told John that God had given people brains by which they can find things for themselves. He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out, was much quicker respond to danger. This instinct in animals, he said, had often saved the lives of men. John had many stories to tell about toxins, horses, and the wonderful ways they had saved the people's life. He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do. காற்று வலுவிழந்து அமைதியில் இருந்தது. இருட்டு மென்மேலும் அதிகரித்து நிலை குத்திருந்தது. நான் விரைவாகவும் மிருதுவாகவும் நடத்தப்பட்டேன். ஈரமான மிருதுவான சாலையில் சக்கரங்கள் கடினப்பட்டு சத்தத்தை வரவழைத்தன. உரிமையாளர் ஜானும் சொன்னார், கடவுள் மனிதர்களுக்கு மூளையை கொடுத்து அவர்களுக்கு தேவைப்படும் விஷயங்களை அவர்களாகவே கண்டறிய செய்துள்ளார். ஆனால் விலங்குகளுக்கோ ஆபத்து வரும்போது சிந்திக்காமலே அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கும் ஒரு சிறப்பான அறிவை கொடுத்துள்ளார். விலங்குகளிடம் உள்ள இந்த உள்ளுணர்வானது
அடிக்கடி மனிதர்களின் வாழ்வை காப்பாற்றியிருக்கிறது, உயிரை காப்பாற்றிருக்கிறது என்று சொன்னார். ஜான் நாய்களை பற்றியும் குதிரைகளை பற்றியும் அவை பல அற்புதமான வழிகளிலே மனிதர்களின் உயிரை காப்பாற்றியவற்றையும் பற்றிய கதைகளை நிறைய வைத்திருந்தான். மனிதர்கள் பெரும்பாலோர் தனது விலங்குகளிடம் உரிய நல்ல அக்கறை காட்டுவதில்லை என்றும் அவரால் முடிந்த அந்த விலங்குகளுடன் நட்புறவை கூட அவர்கள் செய்வதில்லை என்றும் அவன் நினைத்தான். At last, he got back to Master's house. He saw that all the lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master. "Are you safe, my dear? Oh, I have been so worried about you. Did you have an accident?" she asked. "No, my dear. If the Black Beauty had not been wiser than we were, all three of us would have been down at the wooden bridge." They went into the house, and I heard no more. John took me to the stable. Oh, what a good supper he gave me that night, and then really a thick bed of straw. I was grateful for everything, for I was. This story finished. இறுதியாக நாங்கள் உரிமையாளரின் வீட்டை சென்றடைந்தோம். அங்கே அனைத்து விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. நாங்கள் கதவருகே சென்றபோது உரிமையாளரின் மனைவி விரைவாக ஓடி வந்து உரிமையாளர் வரவேற்றார். "நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என் அன்பே? நான் உங்களை பற்றி மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஏதோனும் விபத்தை சந்தித்தீர்களா?" என்று அவள் கவலையுடன் கேட்டாள். "இல்லை அன்பே, இந்த கருப்பு குதிரை எங்களை விட அறிவு மிக்கதாக இருந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் மூவரும் இந்நேரம் மரப்பாலத்தில் மூழ்கியிருந்திருப்போம்" என்று அவர் பதிலளித்தார். பிறகு இருவரும் வீட்டிற்குள்ளே சென்றனர். அதற்கு மேல் நான் ஒன்றும் கேட்கவில்லை. ஜான் என்னை குதிரைலாயத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே எனக்கு ஒரு சிறப்பான இரவு சாப்பாட்டை அளித்தான். பின்னர் அடர்த்தியான வைக்கோல் போலில் நான் படுத்தேன். நான் அனைத்திற்கும் நன்றியுடனாக இருந்தேன். நான் களைப்படைந்ததற்கும் நன்றியுடனாக இருந்தேன். நான் மெதுவாக தூங்கிப் போனேன். கதை முடிகிறது. Through this story, Anaswell insists people should take a very good care of animals because they help us in many ways. So the student should take care of the animals with sympathy and kindness. Then only you can find more faith and more love from them. Enjoy the love from them. Thank you.